இந்த வீடியோவை திருச்சி கிழக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, சென்னை பெரம்பூர் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த ஏரியா மக்களாக இருந்தீங்கன்னா, நான் ஏன் இந்த 2 தொகுதியை சொல்கிறேன்னா, ஸ்பெசிஃபிக்காக தளபதி விஜய் அவர்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு வேட்பாளராக நிற்கிறாரு. இப்போ ஒரு புது தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் ஆவலோடு இருப்பீங்க. நாளைக்கு அவருக்கு தான் ஓட்டு செலுத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒருவேளை அங்கே பரம்பரை திமுகவுக்கு ஓட்டு போடுற ஆள் பண்ணாங்களாம் அப்படின்னு நீங்களாம் இருந்தால் கூட ஓகே ஃபைன், அது உங்களோட உரிமை. அது என்னோட கேள்வி என்னென்னா, விஜய் அவர்கள் மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் தோத்துட்டாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு மே 4 நைட்டு அன்னைக்கு அந்த 2 தொகுதியில் இருக்க மக்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. உங்களோட மனநிலைமை ஒருவேளை அப்பாடா விஜய் தோத்துட்டான்டா சாமி அப்படின்னு இருக்குமா? அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு நல்ல தூக்கம் வருமா? இல்லை என்னடா இந்த மனுஷனை நம்ம தோக்கடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணோம், அதனால தான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம், பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம், ஏடிஎம்கே ஓட்டு போட்டோம், அந்த மனுஷனும் தோத்துட்டான், ஆனால் ஏன் நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது, நமக்கு ஏன் மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னு விஜய் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பீங்களா அப்படின்னு எனக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் ஓடுது. ஸோ அந்த பகுதி மக்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, விஜய் தோத்துட்டாக்க உங்களோட மனநிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பா.